அது உண்மை தானே சொல்கிறாரு. அவர் மிகப்பெரிய தலைவர். அவர் சொல்கிறாரு, நான் திமுகவோட தொண்டன் தான், நானே பயப்பட மாட்டேன். புரியுதுங்களா? அதுபோல் பயப்பட மாட்டாங்க. திமுக காரனுக்கு பயனால என்னென்ன தெரியாது. அது அவனுக்கு பயனாலே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கலைஞர், தளபதி இப்படி தான் தெரியாம கண்டு, அதனால் பயம் தெரியாது. அது உண்மை தான். அவர் சொன்னது உண்மை தான். அதில் 100க்கு 100 உண்மை. அது பிஜேபிக்கு இல்லை, யாருக்குமே பயப்பட மாட்டான். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பயப்பட மாட்டான். இன்னும் ஏடிஎம்கே தான். அப்புறம் என்ன இருக்குது? ஏடிஎம்கே இருக்குது. இப்போ வந்திருக்காரு நடிகர் வந்திருக்காருல்ல, தமிழ் மக்களுக்காக எதுவுமே பண்ணாமல் நான் தான் டைரெக்டாக முதல்வர் ஆகிடுவேன்னு சொல்லி வந்திருக்காருல்ல. அவர் என்ன பண்ணார்? பசங்க எல்லாம் பாவம் நம்ம கல்வியில் மேம்பட்ட மாநிலம்னு சொல்கிறோம். விஜயை பார்க்க சொல்ல தான் தெரியுது. விஜய் மீட்டிங்கில் பார்க்க சொல்ல தான் இன்னும் இவ்வளோ பேர் கல்வி கற்காமையே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்தெல்லாம் சூடா சுண்டல் விஜய் ரசிகர்லாம் மெண்டல்ன்றானுங்க. இது இது இப்படிலாம் பேசுகிறானுங்க அவனுங்க. பார்க்க சொல்ல எத்தனை தொகுதி இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை தொகுதின்னு கூட சொல்ல தெரியல அவனுக்கு. 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னு கூட சொல்ல தெரியல. நாங்கள் தான் ஆட்சினா, நாங்கள் ஆட்சி புரியறதுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், ஒருத்தர் 34 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருவோம், இன்னொருத்தர் சொல்கிறான் 4 தொகுதி ஜெயிச்சிருவோம்ன்றான். இவனுங்கள்லாம் வச்சுன்னு அரசியல் பேசுகிறாங்க. அவங்க அப்படி கிடையாது. இது கொள்கை கூட்டம், பகுத்தறிவு கூட்டம். ஆட்சியை மட்டுமே பிரதானமாக கொண்டு ஆட்சி புரிகிற கட்சி கிடையாது. களத்தில் நிற்கிற கட்சி இல்லை திமுக. இது ஒரு இயக்கம். இது மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு இயக்கம், சமூக நீதி பேசுகிற இயக்கம், அனைவரும் சமம் என்று சொல்லுகிற இயக்கம் இது. அதனால் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு தான் வரணும் அப்படின்னு ஆட்சி அதிகாரங்கள் இருந்தால் இந்த சமூக நீதி கொள்கையை செயல்படுத்த முடியும். அதனால் நம்ம இருக்கோம், ஆட்சியை பிரதானமாக கருதுகிறோம். மற்றபடி ஆட்சிக்கான இயக்கம் இது கிடையாது. மக்கள் நலனுக்கான இயக்கம் தான் திமுக.